அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளில நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பிஜி அசிஸ்டன்ட்ஸ். இப்போ நம்ம பிஜி அசிஸ்டன்ட் ஆகுறதுக்கு என்ன நம்ம முயற்சி பண்ணணும்? இது ஃபைனல் ரிவிஷன் நம்ம எப்படி பண்ணணும்? எக்ஸாம் டேட் 12ஆம் தேதி தான் எக்ஸாம் டேட் அப்படின்னு சொல்லி ஒரு சில தகவல்கள் மூலியமா நம்ம இந்த காணொளியில டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ அதனால இந்த காணொளிய ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். நீங்களும் பிஜி அசிஸ்டன்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கும் ஒரு வெறித்தனம் வரும். இந்த காணொளிய நீங்க முழுமையா பார்த்தீங்கன்னா. சரி. ஃபர்ஸ்ட் நம்ம ரிவிஷன் பிளான் பார்த்துடலாம். இப்போ இந்த கடைசி நேரத்தில பார்த்தீங்கன்னா, நமக்கு மிக மிக முக்கியமானது பார்த்தீங்கன்னா, ரிவிஷன் பிளான். ஸோ இந்த நேரத்தில இந்த மிக மிக ஒரு ஒரு ப ப 20 நாள் இருக்கு நமக்கு. ஸோ இப்போ இன்னைக்கு 23ஆம் தேதி. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா, இன்னொரு 7 நாள் இருக்கு. அதில ஒரு 10 நாள் இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 20 நாள் பேலன்ஸ் இருக்கு. ஸோ இந்த 19 நாள் 20 நாள்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதிகமா நம்ம ரிவிஷன் தான் பண்ணணும். ஸோ ஒரு நியூ டாபிக் எடுத்து நம்ம இப்போ இந்த டைம்ல உட்காந்து படிச்சுட்டு இருக்கக்கூடாது. ஒரு புதுசா ஒரு யூனிட் எடுத்தோ, இல்ல ஒரு புதுசா ஒரு மேத்தமெட்டிக்ஸ் எடுத்தோ, இப்போ நீங்க ஏதாவது தியரி சப்ஜெக்ட் படிச்சுட்டு இருப்பீங்க. அதுல சில கால்குலேஷன் இருக்கும். அந்த கால்குலேஷன் நீங்க இப்போ எடுத்து பிராக்டிஸ் பண்றது, இந்த வேலைலாம் நம்ம இந்த நேரத்துல நம்ம வச்சுக்கவே கூடாது. இந்த நேரத்துல நம்மளுடைய ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் எதுல இருக்கணும்னா பார்த்தீங்கன்னா, ரிவிஷன், கொஸ்டின் சால்விங். இது 2 தான் நம்மளுடைய முக்கியமான இது. நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறீங்க. அந்த ஒரு கொஸ்டின் பேப்பர்ல நீங்க ஒரு 110 மார்க் கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறீங்கன்னா, அதுல உங்களால ஒரு 70 மார்க் உங்களால வாங்க முடிஞ்சுச்சுன்னா, நீங்க இதுவரைக்கும் பிரிப்பரேஷன் பண்ணது ஓகே. ஓகேன்னு அர்த்தம். ஒரு 110 மார்க்ல உங்களால ஒரு 70 டூ 75 மார்க் உங்களால வாங்க முடிஞ்சுச்சுன்னா, நீங்க நல்லபடியா பிரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க ரிவிஷன் நீங்க அடுத்தடுத்து நீங்க போலாம். பேலன்ஸ் 25 35 மார்க் எதுல போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பண்ணலாம்னா, செக் பண்ணி அத நீங்க சால்வ் பண்றதுக்கு, அத நீங்க மறுபடியும் படிக்கிறதுக்கு நீங்க முயற்சி பண்ணலாம். ஸோ இதுதான் நான் கடைசி நேரத்தில இப்படி தான் படிச்சேன். நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுப்பேன். அந்த கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிற எம்சிக்யூஸ் ஃபுல்லா சால்வ் பண்ணுவேன். அதுல எவ்வளோ மார்க் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி பார்ப்பேன். ஒரு 60, 70 வாங்கியிருந்தேன்னா, ஏன் நம்மளால மீதி உள்ள 40 மார்க் வாங்க முடியல அப்படின்னு சொல்லி நான் அத அனலைஸ் பண்ணுவேன். எதனால நம்ம அந்த கொஸ்டின் நம்ம மிஸ் பண்ணோம்? எதனால நம்ம அந்த கொஸ்டினோட ஆன்ஸர் நம்ம தவறா போட்டோம்? ஏன்னா நம்ம ஒரு பிஜி, யூஜி படிச்சிருக்கோம், பிஜி படிச்சிருக்கோம். ஒரு சிம்பிளான ஒரு கொஸ்டினுக்கு நம்மளால ஆன்ஸர் ஒழுங்கா போட முடியலன்னா, அப்போ படிச்சது நம்ம வேஸ்ட் தானே அப்படின்னு சொல்லி அந்த மைண்ட் செட்ல என்ன பண்ணுவேன்னா, ஒரு கொஸ்டின் என்ன பண்ணுவேன்னா, மறுபடியும் சால்வ் பண்ணி பார்ப்பேன். ஸோ மறுபடியும் என்ன பண்ணுவேன்னா, அடுத்த நாள் இன்னொரு கொஸ்டின் பேப்பர் எடுக்கும்போது, அது ரிலேட்டட் அந்த கொஸ்டின் ரிலேட்டடாவே மறுபடியும் ஒரு கொஸ்டின் வந்திருக்கும். சேம் கொஸ்டின் வந்திருக்காது. அந்த கொஸ்டின் ரிலேட்டடாவே மறுபடியும் ஒரு கொஸ்டின் வந்திருக்கும். அத வச்சு என்ன பண்ணுவேன்னா, கரெக்ட்டான ஆன்ஸர் போடுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். நீங்க என்ன பண்றீங்கன்னா, நம்ம வெறும் கொஸ்டின் பார்த்துட்டு ஆன்ஸர் மட்டும் டிக் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். நம்ம அனலைசிஸ் பார்த்தீங்கன்னா, அந்த மாரி பண்ணவே கூடாது. நம்மளுடைய அனலைசிஸ் எப்படி இருக்கணும் பார்த்தீங்கன்னா, கொஸ்டினும் பார்க்கணும், அந்த 4 ஆப்ஷன் குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த 4 ஆப்ஷன அனலைஸ் பண்ணணும். இதுல எது கரெக்ட் இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஃபர்ஸ்ட்டு அத நம்ம கண்டுபிடிக்க நமக்கு தெரிஞ்சுச்சுன்னா, கரெக்ட்டான ஆன்ஸர் நம்ம நேரா நேரா நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்ல 3 வகையா நம்ம பிரிப்போம். ஈஸி கொஸ்டின்ஸு, மீடியமான கொஸ்டின்ஸ், டிஃபிகல்டி கொஸ்டின்ஸ். ஈஸி கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு கேட்டோம்னா, ஆடம் ஸ்மித் இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஈஸியான கொஸ்டின்ஸ். இந்த மாரி சில கொஸ்டின்ஸும் நமக்கு எக்ஸாம்ல கேட்பாங்க. இது நம்ம என்ன பண்ணுவோம், பார்த்தோனே ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இது ஈஸியான கொஸ்டின்ஸ். இதே கொஞ்சம் மீடியமான கொஸ்டின்ஸ். இப்ப ஆடம் ஸ்மித் எழுதின புக்கோடைய பேர் என்ன? அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, ஒரு மீடியமான கொஸ்டின். சரி, ஓகே. இது படிச்சிருந்தா தான் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, ரைட்டு. அடுத்து ஆடம் ஸ்மித்தோடைய தியரி என்ன? அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, அதுதான் நமக்கு என்ன ஒரு டிஃபிகல்ட்டான கொஸ்டின்ஸு. ஏன்னா ஆடம் ஸ்மித் ஏகப்பட்ட தியரி குடுத்துருக்காரு. அதுல எந்த தியரி அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 4 ஆப்ஷன் குடுத்துருப்பாங்க. நமக்கு எந்த தியரி இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சாலே, நம்ம எந்த தியரி அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ, அதனால நம்ம அந்த ஆப்ஷன கொஞ்சம் அனலைசிஸ் பண்ணுங்க. அந்த 4 ஆப்ஷன கொஞ்சம் அனலைசிஸ் பண்ணுங்க. அந்த 4 ஆப்ஷன் நம்ம அனலைசிஸ் பண்ணீங்கன்னா, அடுத்தடுத்து நெக்ஸ்ட் அடுத்த அதே டாபிக் ரிலேட்டடா கொஸ்டின் நமக்கு எந்த கொஸ்டின் கேட்டாலும் நம்ம ஈஸியா நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இந்த மாரி நம்ம பிராக்டிஸ் பண்ணா தான் நம்மளால இந்த இலக்கு இப்போ பார்த்தீங்கன்னா, அமைச்சர் பக்கத்துல எல்லாம் உட்காந்து சந்தோஷமா உட்காந்து ஒரு போஸ்டிங் வாங்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா? இந்த நிலைமைக்கு நாம வரணும். ஸோ அதனால தான் இந்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜஸ் காமிச்சிட்டு இருக்கேன். நாமளும் டிஆர்பி போர்டுக்கு போறோம். நாமளும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போறோம். நாமளும் செலக்ட் ஆகுறோம். நாமளும் பாஸ் பண்றோம். நாமளும் போஸ்டிங் வாங்குறோம். ஒரு வருங்காலத்துல நம்மளும் பிஜி அசிஸ்டன்ட் கண்டிப்பா ஆகுறோம். இந்த வருஷத்துல நம்ம இந்த புத்தாண்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய
கவர்மெண்ட் அரசு வேலையில நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த புத்தாண்ட நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லி அந்த இலக்கோட நீங்க படிக்க ஆரம்பிங்க. அந்த இலக்கோட இந்த கடைசி ரிவிஷன் பண்ணுங்க. எக்ஸாம் டேட் தள்ளி போகும். டிப்ரஷனா இருக்கு. இன்னும் டைம் குடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அலட்சியமா இருக்காதீங்க. எக்ஸாம் டேட் தள்ளி போனாலும் ஓகே. எக்ஸாம் 12ஆம் தேதி வச்சாலும் ஓகே. ஸோ அத பத்தி நம்ம யோசிக்கக் கூடாது. நம்மளுடைய இலக்கு என்னன்னா, நாம 100 மதிப்பெண்க்கு மேல வாங்கி ஜெனரல் டர்ன்ல நம்ம கண்டிப்பா பாஸ் பண்ணியே ஆகணும். அதுதான் நம்மளுடைய இலக்கு. ஸோ அத மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. ஏன்னா நெறைய பேரு ஆ எப்படி எப்படி பண்ணுவாங்கன்னா, ஒரு 3000 போஸ்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 6000 பேர கூப்பிடுவாங்க. 3000 பேர ரிஜெக்ட் பண்ணுவாங்க. நம்ம அந்த 3000 பேருக்குள்ள இருக்கக்கூடாது. அது மட்டும் நல்லா பார்த்துங்க. நம்ம எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆனா கூட பரவால்ல. ஆனா எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போய் போஸ்டிங் கிடைக்கலன்னா, அத விட மிக கொடுமையானது வேற எதுவுமே இல்ல நம்மளுடைய வாழ்க்கையில. அத விட மிக கொடுமையானது எதுவுமே கிடையாது. ஸோ அது போயிட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போயிட்டு ரிஜெக்ட் ஆனவங்களுடைய நிலைமை நமக்கு தெரிய வரும். ஸோ அவங்க அவங்க அவங்ககிட்ட நம்ம பேசுனா, அவங்களுடைய நிலைமை நமக்கு புரியும். ஸோ அதனால அந்த நிலைமைக்கு நம்ம போயிறக்கூடாது. அதனால முன்கூட்டியே நான் உங்களுக்கு எச்சரிக்கை குடுக்குறேன். ஏன்னா இது நெறைய பேருக்கு தெரியாம கூட இருக்கும். ஸோ பாஸ் பண்ணா நம்ம போஸ்டிங் குடுத்துருவான் அப்படின்னு சொல்லி சில பேர் நெனச்சுட்டு இருப்பீங்க. கிடையாது. 3000 போஸ்டிங்க்கு 6000 பேர கூப்பிடுவாங்க. 3000 பேர ரிஜெக்ட் பண்ணுவாங்க. 3000 பேர தான் செலக்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. ஸோ அதனால முன்னெச்சரிக்கையா இருங்க. நாம பாஸ் பண்ணி ஜெனரல் டர்ன்ல கண்டிப்பா வந்தே ஆகணும். ஸோ வேற வழியே கிடையாது. நம்ம பாஸ் பண்ணியே ஆகணும். ஸோ அதனால நல்ல மதிப்பெண் வாங்கணும்னா, இந்த மாரி டெக்னிக்க வச்சு நீங்க ரிவைஸ் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த புத்தாண்டு நம்ம ஒரு அரசு வேலையில, ஒரு அரசு பணியில, ஒரு அரசு அதிகாரியா நம்ம கண்டிப்பா கொண்டாடுவோம். ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.